ஒளிக்கிறேன். ஐயோ தம்பி போய் அங்க ஒளிஞ்சிட்டா. நம்ம எங்க ஒளியறது? அந்த ஸ்கிரீன் முன்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம். இந்த சாப்பிட்டாலிஸ் எங்க போறாங்க? டைம் வேற ஆச்சு. படிக்காம எங்க சுத்துறானுங்க? வீட்டுக்கு வரட்ட நீங்க பிச்சுதான் அவனுங்கள. ஷாம், தாலிஸ், ஷாம், தாலிஸ், இவனுங்க 2 பேரும் எங்க போனானுங்க? ஏ ஷாமு, ஸ்கிரீனுக்கு பின்னாடி என்ன செய்யற? வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. அம்மா ஸ்கிரீன் பின்னாடி சுத்தமா இருந்ததுன்னு பாத்துட்டு வந்தம்மா. மூடு வாய. என்ன முட்டாள் நினைச்சியா? ஏதா உன் தம்பி? ஓ தோரா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்காரா? ஏ டாலிஸே வெளியே வா. எழுந்துரு 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 எழுந்துரு. சோஃபா அடியில என்ன செய்யற? சோஃபா கடியில டஸ்ட் இருந்ததுன்னு பாத்துட்டு இருந்தம்மா. இங்க பாரு, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க பாரு. நான் உங்க அம்மா. நானே ஒன்னும் லூசு கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் நம்பறதுக்கு. ஒழுங்கா புக் எடுத்து வச்சு. அம்மா எனக்கு எல்லாமே தெரியுமா, அப்புறம் எதுக்கு நான் படிக்கணும்? அம்மா எனக்கும் எல்லாம் தெரியும், நானும் படிக்க மாட்டேன். எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்போ ஒரு போயம் சொல்லு. போயம் தானம்மா, இப்போ சொல்ற பாருங்க. ஜானி ஜானி, எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர், நோ பாப்பா, டெல்லிங் லைஸ், நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத். இருங்க இருங்க, உங்களுக்கு ரொம்ப தான் குறும்பு ஆயிடுச்சு. என் பெரம்பு எடுத்துட்டு வந்து உங்க குறும்பு அடக்குறேன். ஐயோ தம்பி, அம்மா பெருமெட்னு வந்து நம்மள அடிக்க போறாங்க. வா ஓடிடலாம். ஹேய், எங்க ஓடுறீங்க? தப்பிச்சிட்டேன்னு நினைப்பா. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்ப வாங்க உங்களை பாத்துக்கிறேன். தம்பி ஒரு வழியா நம்ம அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்டா. ஆமாடா, எப்படி அம்மா கிட்ட அடி வாங்குறது தப்பிச்சு வந்துட்டோம். யாருகிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டீங்க? என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. ஐயோ கிரானி. ஆமா, நான் கிரானி. ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட கிடைச்சிருக்கீங்க. உங்களை நான் பிடிச்சுக்கிட்டு போறேன். வா தம்பி ஓடிடலாம். ஓடி தப்பிச்சிடலான்னு பாக்குறீங்களா? என்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. தம்பி இப்ப நம்ம எங்கயாவது போய் ஒளியணும். அண்ணா அங்க பாருங்க ஒரு வீடு இருக்கு, நம்ம போய் அங்க ஒளிஞ்சுக்கலாம். சரி தம்பி, வா நம்ம அங்கேயே போய் ஒளிஞ்சுக்கலாம். எங்க வந்தீங்க? யார் நீ? இங்க எதுக்கு வந்த நீ? நான் மோசமான கிராணி. 2 பசங்க இங்க வந்தாங்க. அவங்கள புடிச்சுக்கிட்டு போக வந்திருக்கேன். அவங்க 2 பேரும் என்னோட உணவு. நான் அவங்கள தர மாட்டேன். இல்ல, அவங்க எனக்கு வேணும். அது என்னோட உணவு, நான் தான் சாப்பிடுவேன். இல்ல, நான் தான் சாப்பிடுவேன். இல்ல நான் தான் சாப்பிடுவேன். இல்ல, நான் தான் சாப்பிடுவேன். இது என்னோட ஏரியா, நான் தான் சாப்பிடுவேன். நாய்களுக்கு தான் ஏரியா. நீ நாயா? என்ன மோகினி ஆண்டி, கிரானி உங்களை பார்த்து நாய் சொல்லிருச்சு. சீ சீ சீ, எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. யார பார்த்து நாயின்னு சொன்ன? ஐயா என்ன மோகினி, கிரானி கையில எப்படி அடி வாங்கிட்ட? பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்குது. ஏய், என்னைய அடிச்ச நீ? ஐயா மோகினி, நீ என்ன எப்படி அடி வாங்குற? சீ 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 சீ. ஏய், டேய் தம்பி, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கு. இதான் சரியான சந்தர்ப்பம். வா ஓடிடலாம். என் கூட விளையாடுவா, என் கூட விளையாடுவா, என் கூட விளையாடுவா. அக்கா, என்னம்மா?
அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது, மனுஷங்களை சாப்பிடணும் போல இருக்கு. உனக்கு பசிக்குதா? மனுஷங்களை சாப்பிடணுமா? உடனே ஏற்பாடு பண்றேன். ஏ மாய கண்ணாடியே, நாங்க எந்த மனுஷங்களை சாப்பிடுறதுன்னு உன் மாய கண்ணாடியில காட்டு. ஏய் ரத்த காட்டேரி, சாமும் டாலிஷும் அங்க பலூன் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நீ போய் அவங்கள சாப்பிடு. பலூன் வச்சு விளையாடுறீங்களா? தோ வரேன். ஏ டாலிஷே, பாத்தியா உன் பலூன் அடிஞ்சிருச்சு. என் பலூன் உடையவே உடையாது. என் பலூன் சூப்பர் பலூன். பாத்தியா அண்ணே, உன் பலூன் கொஞ்சம் தாயே, நான் விளையாட்டு தரேன். அதெல்லாம் தர முடியாது. என் பலூன் உன்னால போச்சு. எனக்கு ஒழுங்கா பலூன் தாடா. என் பலூன் வேணும். ஒரு ஆன்ட்டி பலூன் எடுத்துட்டு வராங்க. வாங்க அங்க போய் நம்ம பலூன் வாங்கிக்கலாம். வா போலாம். ஆன்ட்டி பலூன் விக்கிறீங்களா? ஆமாப்பா, இந்தா. பலூன் சூப்பரா இருக்கே, இத நானே வச்சுக்க போறேன். விளையாடுங்க விளையாடுங்க. மரியாதையா தந்துடுறா. எனக்குடா இது? நான் தானே ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஏய் தந்துடுறா. குடு. நான் தர மாட்டேன். குடுடா. தர மாட்டேன். குடுடா. தர மாட்டேன். டேய் டாலிஷே, நம்ம சண்டை போட்டுனே எங்கடா வந்துட்டோம்? தெரியலையாடா. பாக்குறதுக்கு ஏதோ பேய் பங்களா மாதிரியே இருக்குடா. வாடா சீக்கிரமா ஓடிடலாம். சரிடா வாடா. ஐயோ டாலிஷே ஓடு. திரும்பி பார்க்காத ஓடி வா டாலிஷே. டாலிஷே ஓடு. திரும்பி பார்க்காத ஓடி வா டாலிஷே. எங்க ஓடுறீங்க? உங்களால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிடுறேன். ஓ தங்கச்சி, போய் நல்லா சாப்பிடு. டாலிஷே, நம்ம ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். ரத்த காட்டேரி, உங்க தங்கச்சி எங்களை சாப்பிடுறதுக்கு முன்னாடி நாங்க உங்க கூட ஒரு கேம் விளையாடிக்கிட்டுமா? கேமா? அக்கா எனக்கு கேம்னா ரொம்ப பிடிக்கும், நான் போய் விளையாடிட்டு வரவா? போய் விளையாடு. சரி ரத்த காட்டேரி ஆண்டி, நாங்க 1 2 3 4 என்றோம். நீங்க அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க. 1 2 3 4. வா வா. நீ உண்மையாவே கேம் விளையாடுறியா? அந்த பைத்தியக்கார பேய்ங்க போய் ஒளிஞ்சுக்கிச்சிங்க. இதான் கரெக்டான டைம். வாட ஓடிடலாம். ஓடு ஓடு. அக்கா, அவங்கள காணோம். நம்மள ஏமாத்திட்டாங்களா? டாலிஷே, என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு, அக்கா எங்க காணோம்? ஆமா, போகும்போது எங்க போறாங்கன்னு உங்களுக்கு சொல்லிட்டு போனாங்களா? அண்ணா, அக்கா பியூட்டி பார்லர் போயிட்டு வரேன்னு சொன்னாங்கண்ணா. என்னது, பியூட்டி பார்லர் போயிருக்காங்களா? சரி இரு, ஃபோன் பண்ணலாம். இவ்வளவு நேரம் ஆச்சு, ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சா? போனே எடுக்க மாட்டேங்கிறா. இரு திருப்பி பண்றேன். அண்ணா, அக்கா போன் எடுத்தாங்களாண்ணா? இல்லப்பா, போனே எடுக்கல. அவ வீட்டுல இருக்கும் போது 24 மணி நேரமும் போன் கையிலே வச்சுட்டு இருப்பா. இப்ப வெளியே போயிட்டு ஒரு கால் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறா பாரு. வரும்போது வரணும், விடு. கொஞ்ச நேரத்துல பியூட்டி பார்லர் போயிட்டு வரலான்னு பார்த்தா இவ்ளோ லேட் ஆயிடுச்சே. இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. அட, யார் இது? யார் அது இருட்டுல உட்காந்துட்டு இருக்குது? கிட்ட போய் பார்க்கலாம். யார் இது? யாருங்க நீங்க? ஏன் இருட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க? எழுந்துருங்க. நான் பாட்டு கூப்பிட்டு இருக்கேன், அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்களே. அக்கா வந்துட்டாங்க போல. இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னக்கா
மாட்டீங்களா? ஆமா, என்ன உங்க கையில காயம்? எங்கேயாவது இருட்டுல போகும்போது இடிச்சுக்கிட்டியா? சரி சரி, உள்ள வா, கைக்கு மருந்து போடுறேன். ஏங்கா, இருட்டு நடந்து போகும்போது ஒழுங்கா போடுறது தெரியாது பாரு. யாரும் மனுஷன் கடிச்சா மாதிரியே இருக்கும் கை. நீ இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய வேணாம், எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன். நீ எனக்கு நல்லா ரெஸ்ட் எடு. சரி, மருந்து போட்டேன், கொஞ்ச நேரம் எரியும், அமைதியா உட்காந்துட்டு. அக்கா வாக்கா, கண்டே பிள்ளலாம். அக்கா, என்ன நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிற. என்னக்கா, கூப்பிட்டா வர மாட்டியா? அண்ணா அண்ணா, அக்காக்கு ஏதோ ஆயிடுச்சு. என்னமோ ஆயிடுச்சா? அக்கா என்ன பார்த்து மறைச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் விளையாட கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிறாங்க. கைசே, அக்கா டிஸ்டர்ப் பண்ணாத. அக்காவுக்கு தான் கையில அடிபட்டிருக்குல்ல, நீ அவங்களுக்கு தொல்லை பண்ணாத, தனியா போய் விளையாடு. அண்ணா, நீ வந்து பாருண்ணா. சரி இரு, நான் வந்து பாக்குறேன். சரி வா. அக்கா, தம்பி விளையாட கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னியாமே, என்னாச்சுக்கா? கை முடியலையா? அவனை பாருங்க எப்படி அழுகுறான். கொஞ்ச நேரம் தான் அவன் கூட விளையாடலாமே. என்னாச்சு சொல்லுங்க. என்ன இது? நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், திரும்பி பார்க்காத என்ன பண்றாங்க? ஒருவேளை காய்ச்சலா இருக்குமா? அதனாலதான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அக்கா 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 அக்கா, ஐயோ பேய் பேய், அக்கா பேய மாட்டா. என்னடா இது, பொண்ணுங்கதான் பேய் கேள்விப்பட்டிருக்கேன், எங்க அக்காவும் பேய மாட்டானே. ஐயோ, இவன் சாதாரணமாவே சோம்பி மாதிரி தான் பண்ணுவா, இப்ப உண்மையிலேயே சோம்பியா மாட்டா. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அண்ணா, என்னாச்சுன்னா ஏன் இப்படி பயந்து ஓடி வரீங்க? ஏ டாலிஷ், உட்காரு உட்காரு. உங்க அக்கா சோம்பியா மாட்டா. இப்ப நீ அங்க போனேன்னு வச்சுக்கோ, உங்க அக்கா உனக்கு அடிச்சு சாப்பிட்டுருவா. இங்கே அமைதியா உட்காருறா. என்னடா எப்படி சொல்ற? வெளியே போயிட்டு உங்க அக்கா சும்மா வராளா? வரும்போது சோம்பியா வந்திருக்கா. எனக்கு எப்ப பயமா இருக்கு. இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? அண்ணா, நீ அப்படியாவது காப்பாத்துனா ப்ளீஸ்ண்ணா. டேய், நம்ம அக்கா சோம்பியா மாதிரி இருக்கடா, நான் எப்படி போய் காப்பாத்துவேன்? எனக்கு சோம்பியாலே ரொம்ப பயம்டா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அக்கா நீ அப்படியாவது காப்பாத்துனா. டேய் டாலிஷே, அழுவாத, நான் ஏதாவது பண்ணி காப்பாத்துறேன். கடவுளே, நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும். கடவுளே, நீ தான் என் அண்ணனை காப்பாத்தணும். ஏய் ஜோம்பி, என்கிட்டயே உன் வாழை அடிச்சியா? இப்ப நீ வெளியே வா. நீ வந்தோடனே இந்த கொசு பேட்டை வச்சு உன்னை நங்கு நங்கு நங்குன்னு அடிக்கிற மாதிரி. ஐயோ, ஜோம்பி உட்கார்ந்துட்டு இருக்குதே. ஏய் ஜோம்பி, நீ எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்த? நீ அப்படியே வெளியே போயிடு. ஏய், நான் சும்மா பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாய் பொழுது பொழுது காமிச்சிட்டு இருக்கே. நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இரு, உன்னை நான் இந்த ரேட்லயே நாள போடுறேன். இல்ல வாங்கிக்கோ, இல்ல வாங்கிக்கோ, இல்ல வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, இல்ல வாங்கிக்கோ, இல்ல வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. டாலிஷே, சீக்கிரம் வா, சோம்பி மயக்கிச்சு விழுந்துருச்சு. அண்ணா, அக்காக்கு உடம்பு சரியாயிடுச்சாடா? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. டாலிஷே, வாடா, வந்து ஒரு கைப்பிடி. தூக்குடா தூக்குடா, அக்காவை தூக்குடா. டேய் டாலிஷே, என்னடா நம்ம அக்கா சோம்பி சரியாயிடுச்சா? டேய், என்னடா இந்த சோம்பி நம்ம அக்கா மேல மேக்கப் போட்டுருக்க? அண்ணா, இல்லண்ணா, இது நம்ம அக்கா தான் மேக்கப் போட்டுருக்கு. இங்க பாரு, என் கையில மேக்கப்பா இருக்கு. இருடா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம அக்கா எழுப்ப பாக்குறேன். சரிண்ணா. தலை வலிக்குது. அக்கா, என்னக்கா நார்மல் ஆயிட்டியா? என்னது நார்மல் ஆயிட்டியாவா? என் தலைலாம் வலிக்குது. என்னாச்சு எனக்கு? என்னாச்சா? வெளிய போய் ஜோம்பி கிட்ட கடி பண்ணி வந்து நீ ஜோம்பி ஆயிட்ட. என்ன ஜோம்பி ஆயிட்டனா? அதுக்கு தான் என்ன மண்டையிலே அடிச்சீங்களா? நீங்க ரெண்டு பேரும் எப்ப பாரு ஜோம்பி படம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு உங்களை பிராங்க் பண்ணலாம்னு பார்த்தேன். அதுக்கு போய் இப்படி மண்டையிலே அடிச்சிட்டீங்களே. டாலிஷே, எங்க பாத்தியா ஜோம்பி வீடியோ?
அண்ணே ஜோம்பினா உண்மையாவே இருக்கானா? ஆமா தம்பி, ஜோம்பில உண்மையிலே இருக்கு. நீ வெளிய போறன்னு வெச்சுக்கோ, உன்னை ஜோம்பி கடிச்சிடும். நீ வெளியவே போக கூடாது, சரியா? சரிண்ணே. ஜோம்பி வீடியோ பாக்குறீங்களா? பாருங்க பாருங்க, ஒரு நாள் உங்களுக்கு இருக்கு. என்னது பிராங்க் பண்ணீங்களா? இது நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. எது முன்னாடியே சொல்றதா? முன்னாடியே சொன்னா அது எப்படிடா பிராங்க் ஆகும்? நீ போன் பாக்குறது இல்லாத உன் தம்பியும் சேர்த்து பார்க்க வைக்கிற. அதனாலதான் உங்க 2 பேரும் இப்படி பண்ணலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ள இப்படி போட்டு என்ன அடிச்சிட்டீங்களே. ஐயோ, சாம் ஜோம்பியா மாறிட்டானா? டாலிஷ் இங்க பாரு. ஐயோ, டாலிஷ் ஜோம்பியா மாறிட்டானா? அன்பு மகனே, எங்க இருக்க? சீக்கிரம் வா. அம்மா, யாரு உங்க பக்கத்துல இவ்வளவு பயங்கரமா இருக்காரு? இவரு உங்க அங்கிள், கொரியால இருந்து வந்திருக்காரு. கிராணி தங்கச்சி, எனக்கு கொரியால இருந்து வந்தது ரொம்ப டயர்டா இருக்குது. அது இல்லாத ரொம்ப பசி. எனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வந்து தாமா. அன்பு மகனே, உங்க அங்கிளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். மார்க்கெட்டுக்கு போய் நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வா. இல்லம்மா, நான் மார்க்கெட்டுக்கு போக மாட்டேன். மார்க்கெட்டு போற வழியில தான் சாம் வீடு இருக்கு. அவன் என் கையில சாக்லேட் இருக்கிறத பார்த்தானா அடிச்சு புடுங்கிப்பான். என்ன டாலிஸ், அவன் முன்ன அடிக்கிறான். இந்த வாட்டி நீ அந்த வழியிலேயே போ. உன்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணா என்கிட்ட வந்து சொல்லு. நான் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். சரி அங்கிள், நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். டே டாலிஷே, இங்க வாடா. என்னடா? நில்லு நில்லு, எங்க போற? நான் மார்க்கெட்ல இருந்து சாக்லேட் வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன். இப்ப எதுக்கு வீட்டுக்கு இவ்ளோ சாக்லேட் வாங்கிட்டு போற? கொரியால இருந்து எங்க ஜோம்பி அங்கிள் வந்திருக்காரு. அவருக்காக தான் மார்க்கெட்ல இருக்க எல்லா சாக்லேட்டும் எடுத்துட்டு போறேன். டாலிஷே, ஜோம்பி அங்கிளால இவ்ளோ சாக்லேட்லாம் சாப்பிட முடியாது. எனக்கு கொஞ்சம் குடுத்துட்டு போ. இல்ல இல்ல, தர முடியாது. எங்க ஜோம்பி அங்கிள் ஃபர்ஸ்டே சொன்னாரு சாம் பண்ணா சாக்லேட் கொடுக்காதன்னு. என்ன, எனக்கு ஒரு சாக்லேட் தர மாட்டியா? புடிங்கிட்டு ஓ நம்பர். என் சாக்லேட்டை எடுத்து நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. என் ஜோம்பி அங்கிள் கிட்ட சொல்லி உன்னை பச்சியா கடிச்சு சாப்பிட சொல்றேன் பாரு. டாலிஷ், உன் கையில இந்த சாக்லேட்டை காணோம். எனக்கு ரொம்ப பசிக்குது. சாக்லேட்டை கொடு. ஜோம்பி அங்கிள், நான் சாக்லேட் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது சாம் என்ன அடிச்சு சாக்லேட் எடுத்துட்டு ஓடிட்டான். என்ன டாலிஷ், உன்னோட சாக்லேட் எல்லாம் அந்த ஷாம் பிடிங்கிட்டு போயிட்டானா? ஜோம்பி அண்ணன், நீங்க கூட போயிட்டு அந்த ஷாம உண்டு இல்லைன்னு பண்ணுங்க. சரி கிராணி தங்கச்சி. டாலிஷ், என்ன அந்த சாம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ. இன்னைக்கு அவனை நான் பச்சையா கடிச்சு துண்ண போறேன் பாரு. பார்க்கலாம். சாம், ஒழுங்கா வெளியே வா. என் ஜோம்பி அங்கிள் வந்திருக்காரு. என் சாக்லேட் சாப்பிட்டல, ஒழுங்கா வெளியே வாடா. ஐயோ, டாலிஷ் அவன் ஜோம்பி அங்கிள் கூட வந்து கூப்பிடுறானே. இப்பதான் பண்ணி தப்பிக்கணுமே. போயிட்டு ஒரு பாம்பு போட்டுடலாம். டாலிஷ், இவன் தான் ஷாமா? இவன் தான் என் எல்லா சாக்லேட்டும் சாப்பிட்டானா? இன்னைக்கு இவனை முழுசா கடிச்சு சாப்பிட்டாதான் என் பசியெல்லாம் அடங்கும். ஏய், என் மேலேயே பாம்பு போட்டியா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன்.